What a wonderful world. What a wonderful. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சுஹாஸ் ஜேர்னல் ஜாட்டிங்ஸ். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத தான் நான் விலாகாக எடுத்து போட்டிருக்கேன். எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் நிறைய எதையுமே கேப்சர் பண்ணலை, சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, துளசி மாடம்க்கு வந்து கோலம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோ வேலை வச்சுட்டு வேலையே வெட்டியே இல்லாமல் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அங்கே புதுசாக ஒரு பிளாக் போர்டு இருந்துச்சு. சரி, அதில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வரையலாம், அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஈவினிங் தானே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால உட்காந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ தலைக்கு மேலே வேலை வச்சுட்டு வேலை வெட்டியே இல்லாத மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி நான் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. தென் நான் அதை முடிச்சுட்டு வந்து மதியானம் லன்ச் குக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன். மதியம் அன்னைக்கு லன்ச் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, மோர் குழம்பு மீன்ஸ் ரொம்ப அதை இது பண்ணிக்கல, மோர் தாளித்து விட்டுட்டேன். கேரட் பொரியல், சாதம், இது மட்டும்தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஓகே, இதை நம்ம முடிச்சிட்டோன்னா நைட்டுக்கு வந்து நம்ம டின்னர் எதாவது பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணது கிடையாது, என் மாமியார் வீட்டில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அன்னையோட டேயில் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன், இந்த டைமுக்கு இதை பண்ணணும், ஆல்மோஸ்ட் இந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணும், இந்த பர்டிகுலர் டைமில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக பார்த்தா எனக்கு ஷெட்யூல் டைம் படியே கரெக்டாக வந்துச்சு. இன்னும் பார்த்தா எக்ஸஸ் டைம் வேறு இருந்துச்சு. நிறையவே ஒர்க்லாம் வந்து நான் முன்னாடியே முடிச்சிட்டனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சாமியும் சீக்கிரம் கும்பிட்டுட்டேன், சாப்பிட்றதும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அன்றைக்கி டே வந்து ஒர்க் ரொம்பவே நான் கரெக்டாக ஸ்மூத்தாக போச்சு. ரொம்ப டென்ஷன் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போச்சு. அதை தாண்டி எனக்கு என்னென்னா, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் சாமியை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கும்பிட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் ரொம்ப நிறையலாம் பண்ணிக்க மாட்டேன் சாமிக்கு அப்படின்னும்போது, ரொம்ப நிறைய இப்படி தான் பூஜை பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் நான் சின்னதாக விளக்கேற்றினா கூட அதை நான் மனநிறைவோடு ஏற்றணும் அப்படின்றத நான் பார்ப்பேன் எப்போவுமே. அப்போ வந்து கேரட் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் கட்டிங் டைமில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தது, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கட்டிங் பண்ணும்போது, வெஜிடபிள் கட்டிங் பண்ணும்போது எனக்கு என்னமோ வேறு ஒரு யோசனை. அடுத்துட்டு நம்ம இந்த ஒர்க் பண்ணணும்ல, அடுத்து முடிச்சிட்டோன்னா இது ஓகே, இதை வந்து 1/2 hourல முடிச்சிடலாம், அதுக்கு அடுத்தது இது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் எனக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அதை மனசில் வச்சுட்டே தான் நான் ஒர்க் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, கேரட் பொரியல் பண்ணியாச்சு. லன்ச் ஒர்க்குமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரவுண்ட் ஒரு 2 o'clock வந்து நான் நைட்டு டின்னருக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஆனியன் எதுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை. நைட்டு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல், உளுந்த வடை, அப்புறம் பருப்பு சாம்பார், பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளான். பாசிப்பருப்பு சாம்பார் கூட ரொம்ப ப்ராப்பர் சாம்பார் இல்லாமல் ஒரு பருப்பு கடையல் மாதிரி வச்சுட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ உளுந்த வடைக்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு நான் அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன்னா அது கரெக்டாக ஊறி செட் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. முதல்ல நான் வெங்காயம், அதுக்கு தேவையானது எல்லாமே செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து நான் என்னென்ன தேவை, அன்றைக்கி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேனோ அதுக்கு எதெல்லாம் ஊற போடணுமோ நான் மார்னிங்கே வந்து பண்ணிட்டேன். குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே நான் எதை ஊற போடணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் உளுத்தம்பருப்புமே நான் மார்னிங் போட்டதுனால எனக்கு ஒரு 2:30 போல் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. தென் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும்போதும் ஃப்ரிட்ஜ்லேயும் அந்த அரைச்சிட்டு அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா வடை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் ஊற வைக்கும் போது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தென் மாவை அரைச்சிட்டு அதுக்கு அந்த ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை என்னென்ன போடணுமோ எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு அகெயின் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. நான் எப்போ வடை சுட போடணும் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் நான் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு வடை போட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துரு. சிலர் வந்து உளுத்தம்பருப்பு வடைக்கு போடுறதுக்கு வந்து நிறைய அரிசி மாவு இந்த மாவெல்லாம் கலந்தால் தான் அது கிறிஸ்பியாக வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியல. நான் எப்போ உளுந்த வடை போட்டாலுமே வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போடுவேன். அதுவே எனக்கு கிறிஸ்பியாக தான் இருக்கும். தென் இந்த வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போட்டதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு கலருமே சூப்பராக வந்துருந்துரு. ஓகே, வடைக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தென் வந்து அன்றைக்கி சாம்பாருக்கு பருப்பு இது பண்ண வந்தேன். பார்த்தா நிறைய ஊற வச்சிட்டேன் போல். சரி, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு பாசி பருப்பு தான். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு வேறு எதுக்குனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி யூஸ்வலாக பருப்புக்கு எப்படி சாம்பாருக்கு எப்படி பருப்பை வேக வைப்போமோ அதே மாதிரி போட்டு நான் வேக வச்சிட்டேன். அது வேக வச்சு சும்மா ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா போதும். நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்தோன்னாலே பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் நான் நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஓகே, அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக வந்து கோலம் போட வந்தேன். ஆல்ரெடி ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன், எனக்கு சுத்தமாக கோலம் போட வராது. சாக் பீஸில் தான் போடுவேன். அதை தாண்டி எனக்கு கோலம் பவுடரில் போட சொன்னால் அது கோலம் மாதிரி போட மாட்டேன். ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணணுன்னா நான் அதை பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு கோலம் பிடிச்சி அது போடுற அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அன்றைக்கி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சிம்பிளாக கோலம் போட்டிருந்தேன். அண்ட் இந்த கோலம் போடுற வீடியோவை எடுத்தது வந்து என்னோடய குட்டி கிருஷ்ணர், என்னோடய பையன்தான். ரொம்ப க்யூட்டாக, அம்மா நீங்கள் கோலம் போடுங்க, நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ அப்படின்னா. மேபி அவன் அந்த வீடியோ அன்றைக்கி எடுக்கலைன்னா என்னால் கோலம் போடுறதெல்லாம் வீடியோ எடுத்துருக்க முடியாது. அவன் பேச்சு கொடுத்துட்டே எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்குமே அந்த கோலம் போடுறது வந்து கொஞ்சம் நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போச்சு. பின்னாடி நல்லா பேசிட்டு ஜாலியாக போச்சு. இந்த மாதிரி வந்து குட்டி வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சுன்னா அந்த நாளே எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. அவனை என் கூடவே வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு அவன் இருக்கிற இதுவாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே கூடவே வச்சுப்பேன். ரொம்ப சில சமயம் நான் மிஸ் பண்ணுவேன். அவன் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டானோ, குட்டியாக இருக்கும்போது நம்ம கைக்குள்ளேயே இருந்தானே, இப்போ என்னடா விளையாடுறேன்னு வெளியில் போயிடுறான், டிவி பார்க்குறேன்றான், தனியாக அவனோட ஒர்க்கை பார்த்துக்கிறான்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஓகே, அவனோட தேவையான திங்ஸை அவனுக்கு நம்ம பண்ணிக்கிறதுக்கு நமக்கே சொல்லி கொடுத்துருக்கோம். சில இதை வந்து இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவனோட ஒர்க்கை அவனே பண்ணிக்கிறான்னும் போது ஓகே, நான் இல்லைன்னா கூடமே அவனால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து என்கிட்ட இருக்கும். ஓகே, அன்றைக்கி போட்ட கிருஷ்ணரோட கோலம் இது தான்.
இது மொபைலில் தாண்டி நேரில் பார்க்கும்போது இன்னும் கூடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் கூட வயலட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தனால அந்த ப்ராப்பர் கிருஷ்ணாவோட கலர் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஓகே, கோலம் போட்டு முடிச்சிட்டக்கப்புறமா நான் கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கு வந்துட்டேன். அதையுமே வீடியோ எடுத்து கொடுத்தது இன்னொரு குட்டி கிருஷ்ணர் தான். இது ரொம்ப குறுக்கலான பிளேஸு. இதில் கொஞ்சம் இடம் இருக்கும்போது நான் உட்காந்து கரெக்டாக கால் வச்சிட்டேன். பட் இந்த சைடு நான் செடியெல்லாம் வச்சுருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் எப்படியோ சூப்பராக வந்து காலை வச்சு கொண்டு வந்தாச்சு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே. ஓகே, வீட்டுக்கு உள்ளே வரும்போது என்னோடய கிருஷ்ணாவோட கால் வந்து நான் எப்போவுமே குட்டி பிள்ளையிலேருந்து அவனோட பாதம் வந்து இந்த என்ட்ரன்ஸில் வச்சிடணுன்னு நான் பார்ப்பேன். லாஸ்ட் இயர் வந்து நான் ஃபுல்லாகவே அவனோட பாதம் தான் வச்சு கூப்பிட்டு வந்தேன். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசாயிட்டார். அதனால இது வரைக்கும் போதுமா அப்படின்றதுனால சரி ஓகேன்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் அவரோட பாதத்தை வச்ச உடனே அடுத்தது அகெயின் நான் வந்து என்னோடய கையிலையே பாதம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து எப்படியோ ஒரு 6 மேலே ஆயிடுச்சு. அந்த சைட் கேப்பில் வந்து நான் பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சாம்பார் ஆல்ரெடி பண்ணியாச்சு, வடையும் பொரிச்சு எடுத்துட்டேன். தென் வந்து நான் ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு கிருஷ்ணாவுக்கு வந்து என்னென்ன தேவையோ ஃப்ரூட்ஸு, அப்புறம் அவருக்கு சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல எனக்கு வந்து எப்படி எந்த ஆங்கிளில் கேமரா வச்சு எடுக்கணுன்ற அளவுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. ஓகே, சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வச்சு நான் சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நாங்கள் எங்கள் வீட்டு கிருஷ்ணாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ப்ராப்பராக அவருக்கு பூஜைலாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டு கிருஷ்ணாவை எப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.